ஹலோ ஆல் மை டியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கா தமிழ்நாடு எலெக்ஷனு மே 4ஆம் தேதி ரிசல்ட். அந்த ரிசல்ட்டில் யார் யார் ஜெயிக்க போகிறா, இந்த வாட்டி சிஎம் போஸ்ட் யாருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, என்டிகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே லிஸ்ட்டு கம்மி தான். பட் போட்டி ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகேக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் படி ஒரு கெஸ்ஸிங் தானே எல்லாமே. அந்த கெஸ்ஸிங்கில் ஓவராலாக நம்மளுக்கு வந்த விஷயம் படி ஏடிஎம்கே இந்த வாட்டி ஜெயிக்கிற மாதிரியும், ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இருக்காங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே பக்கமும் இருக்காங்க. பட் ரொம்ப பேர் ஈசாட் பக்கம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. நம்மளும் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரி பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ உனக்கு வந்த நியூஸுங்க நீ கேதர் பண்ண விஷயங்கள் எல்லாம் தவறுடான்னீங்கன்னா, சிம்பிளாக இதில் ஒரு கேம் மாதிரியே வச்சுக்கலாமே. லைக், ஷேர், கமெண்ட். ஏடிஎம்கே ஜெயிக்கும்னா லைக் பண்ணுங்க, திமுக ஜெயிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க, தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும் ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம் லைக் ஜாஸ்தியா, கமெண்ட் ஜாஸ்தியா, ஷேர் ஜாஸ்தியா. இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக கருத்து கணிப்பு மாதிரி வச்சுக்கலாமே. பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு எலெக்ஷன் எல்லாமே ஓட்டு போடுங்க. எதுவும் மாற போறது இல்லை. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுனே தான் இருக்கணும். அது சினிமா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க அவங்க இடத்துக்கு அவங்க போட்டி போடுறாங்க, சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, பிச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒன்றா போயிடுவாங்க. நம்மளுடைய வேலை எப்பவுமே அதே போல தாங்க இருக்கும். அதனால உங்க வேலையை பார்த்துக்கின்னு அப்புறமா ஓட்டு கண்டிப்பாக போட்டுங்க. அந்த நம்ம கடமை. மே 4ஆம் தேதி சந்திப்போம். வேறு நல்லா பார்த்துப்போம். இன்னொரு வாட்டி சந்திக்கிறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பசங்க பிரதீப்.